கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலங்களிலும் உங்களை இந்த காணொலி காட்சியின் மூலமாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து சுகம் தந்து பலன் தந்து எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பராமரித்து நம்மை போஷித்து வந்த அந்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆங்காங்கே நாம் கூடியிருக்கிறோம். தேவனை ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று ஒரு சிறு கூட்டம் தான் காணப்படுகிறது. அந்த சிறு கூட்டமும் ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் நாம் எல்லாரும் உண்மையோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனில் களிகூற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்க இந்த காணொலி காட்சியின் முன்பதாக வந்து விடும்படி தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் தான் தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அதன் பிறகு உங்கள் வேலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய தேவன் கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர், பயபக்திக்குரியவர். ஆகவே அந்த பயபக்தியோடு இந்த காலைகளிலே தேவனை தொழுது கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். முதலாவதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. ஆமாண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ அல்ல ஆண்டவரே, நீங்க தான் எங்களை வாழ வைக்கிறவர். இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த உடைய மகாபெரிய தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை எங்கெல்லாம் கூடி உம்மை ஆராதிக்கிறார்களோ உம்மை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் நீ கடந்து வந்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டின் மேலும் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஒவ்வொருவருடைய கவலையையும் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய வல்லமையினாலே, ஒரு புதிய உற்சாகத்தினாலே, ஒரு புதிய சமாதானத்தினாலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் மனுஷியையும் கர்த்தர் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தெய்வ பிரசன்னம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை இறங்கி வருவதாக, பரலோக மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆண்டவரை ஒவ்வொரு இருப்பதாக நாங்கள் உற்சாகமாய் உம்மை கீர்த்தனம் பண்ண பாட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தைகளை உற்சாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை கவனிக்க கர்த்தர் நீர் உதவி பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள்ளே இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க. நீங்க ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து ஒளிபரப்பினாலும் கர்த்தர் எந்த இடத்துல அங்கே ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை பாய்ந்து சொல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நோய்கள் ஓடட்டும், பேய்கள் ஓடட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதை யாராவது ஒரு வேலை பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே அவர்கள் மேலே இறங்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து படுத்து கிடந்தவர்கள் எடுத்து உட்கார்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கெடுக்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலுமாய் காணுகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் தெய்வம், நீங்க தான் ரட்சகர், நீங்க தான் மகிமைக்குரியவர், நீங்க தான் துதிக்குரியவர். சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலங்களிலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம்.
சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 100வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்குள் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பாடுவோமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு பூச்சி போல காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கு நாம் பூச்சி போல தெரியலாம், ஒரு சிறு கூட்டமாய் இருக்கலாம், ஆனா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து வீடுகளில் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை தட்டி. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க எல்லாரும். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. மறுபடியும் சொல்லுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்ல இல்ல. பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தைரியமா சொல்லுங்க. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, முன்னோர் சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்சித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே.
சொல்லுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பாடுமா எல்லாரும்? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க எல்லாரும். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய முன்பாக கடந்து போவாரானால் எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க முன்னால போறாரா? அவர் பின்னால போற ஆடுகளாய் இருப்பீர்களானால் உங்களை எவனும் தொட முடியாது. எந்த வியாதியும் தொட முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், வணங்கிக் கொண்டிருக்கிறோம், குலதெய்வமாய் பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்னொரு பாடலை பாடுவோம். யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவார். நம்முடைய தேவன் எந்நாளும் நம்மை நடத்துகிற தேவன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஒரு ஆராதனையாய் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. நூற்றுக்கு அப்படியே விசுவாசித்து பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்தி
செய்தும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுமா, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. இந்த நாட்களிலும் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க எல்லாரும், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துவாரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, என்னாலும் நம்மை நடத்துகிற அந்த தேவனை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, எங்களை போஷிப்பவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறவரே, தீர்க்க அணுகாதபடி எங்களை இப்படி சட்டைகளின் மறைகளை மறைத்துக் கொள்ளுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீரே எங்கள் தேவன், யாக்கோபின் தேவனே, நீங்க தான் எங்க தேவன். எங்களை என்னாலும் நடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொடுமையான காலத்திலும் எங்களை நடத்தி வருகிறீரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீரே ஆண்டவரே. வியாதியின் நேரத்திலே, துன்பத்தின் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே, பற்றாக்குறையின் நேரத்திலே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே சகல கனத்திற்கு பாத்திர. எங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் உமக்குரியது சுவாமி. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆதியும் அந்தமும் உள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தரை நான் எக்காலத்தும் சொந்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, நாங்கள் என்னாலும் உம்மை ஆராதிக்கிறவர்களாய், என்னாலும் உம்மை துதிக்கிறவர்களாய், என்னாலும் உம்மை போற்றுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை. பாடி மகிமைப்படுத்துவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லை,
எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக வாழுவோம், உண்மைதான் நேசிப்பேன், என்ன நம்புக, என்ன நம்புக, உமக்குதான் உண்மையை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தமே செய்வேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுங்க, எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நம்புங்க. காலங்களிலே எங்களை முற்றிலுமாய் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம், அரவணைப்பின் கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அணைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் காலைகளிலே உங்களை தொட்டிருப்பார், அவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே வந்திருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த காலகட்டங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். நீங்க எல்லாரும் சுகமாயிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இதே நம்முடைய தேசத்திலே அநேகர் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆசை அதுதான், நம்முடைய விருப்பம் அதுதான். ஆண்டவருடைய இதய துடிப்பு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே முதலாவதாக நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக ஒரு விஷயம், நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டு உட்கார்ந்து இல்லை நின்று கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து நம்முடைய தேசத்துக்காக சில நிமிடங்கள் நாம் கண்டிப்பாக ஜெபித்தாக வேண்டும். நம்முடைய தேசம் மிகவும் ஒரு ஆபத்தான காலகட்டத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலே பார்க்கும் பொழுது 400 தொட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் சொன்னேன் 200ல இருந்து 300 டச் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இன்றைய தினத்திலே 400 தொட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாய் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேகர் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக, தேவன் அவர்களை அரவணைக்கும்படியாக, தேவனுடைய கரம் நம்முடைய தேசத்தின் மேல் நீட்டப்படும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொழுது அவன் நிமித்தமாய் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆகவே இந்த காலை வேளையிலே முதலாவதாக நம்மை நாமே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல்கள் இவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, அது மாத்திரமல்ல, ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இனி நான் பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது தேவன் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில முதலாவது நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவோம். வேதம் சொல்லுகிறது, பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் கேட்கலாமா, ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை கூட உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே
பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே, அக்கிரமங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளிலே, எங்களுடைய செயல்களிலே ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களிலே, எங்களுடைய கிரியைகளிலே ஆண்டவரே, பலவிதமான காரியங்களை, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருப்போம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்றானே ஆண்டவரே. இந்த காலங்களே ஆம் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்க நல்லதா இருக்கிறோம், நாங்க எதுவும் தப்பு செய்யலன்னு நாங்க சொல்லலாம், ஆனா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏராளமா எங்களிடத்துல உண்டு ஆண்டவரே. மன்னிக்க முடியாத சுவாபங்கள், கசப்புகள் ஆண்டவரே, பொறாமைகள், எரிச்சல்கள் ஆண்டவரே, இதையெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிறதே ஆண்டவரே. பெருமைகள், வேட்டிமைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களிலே இருந்து எடுத்து போட்டு உமக்கு பிரியமான பாத்திரமாய், உமக்கு பிரியமான ஆண்டவரே மனுஷனாய், மனுஷியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணும்படி நாங்கள் இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பரிசுத்தம் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தினால் ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரையும் கழுவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்கிற மக்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை எல்லாம் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் தேசத்துக்காக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆண்டவரே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் இன்றைக்கு எங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவரே, இந்த பொருளாதார வியாதியிலே இருந்து எங்கள் தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யாரும் எங்களை விடுதலையாக்க முடியாது சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆண்டவரே. இனி எங்களால் தாங்க முடியாது சுவாமி. ஆண்டவரே, ஜனங்கள் எங்கேயும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வேதனையிலே, கஷ்டத்திலே ஆண்டவரே, துயரத்திலே எங்கள் தேசம் போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சரியான மருந்துகள் இல்லை ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில இடம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, டேப்லெட்ஸ் இல்லை, தடுப்பு மருந்துகள் இல்லை ஆண்டவரே. இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டு இருக்கிறதுனாலே தகப்பனே, உம்மிடத்திலே சுகம் உண்டு, உம்மிடத்திலே ஆரோக்கியம் உண்டு, உம்மிடத்திலே வல்லமை உண்டு, உம்மிடத்திலே அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுவீங்க, ஆனா ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஒரு சேமம் உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் தகப்பனே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீராக, உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக, அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த கொரோனாவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகள், எல்லா வஞ்சிக்கிற ஆண்டவரே தன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கரம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் நிகழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாதை நிறுத்தப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறது போல காலை வேளையில ஆண்டவரே, நீர் ஒரே ஒரு உத்தரவு போடுவீராக, நீர் ஒரே ஒரு உத்தரவு போடுவீராக. வாதை நிறுத்தப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே, இந்த செயல்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த வாதை மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எந்த மனுஷ தந்திரங்களானோ, அவங்களுடைய முயற்சிகளானாலும், அவங்களுடைய எண்ணங்களானாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் தடை செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. எங்கள் தேசத்தில் வாழுகிற 138 கோடி மக்களும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வல்லமையினால் தொடப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இப்பொழுதே நீர் ஊற்றுவீராக, உடைய வல்லமையை ஊற்றுவீராக. ஒரே ஒரு தொடுதல் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கொல்லாத வாதையிலிருந்து எங்களை விடுதலையாக்கியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே, ஏராளமான மக்கள்
ஆண்டவரை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை குடும்பத்தில் உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆற்றி தேற்றும்படியாய் அவருடைய வெற்றிடத்தை கத்த நிரப்பும்படியாய் இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, காலை வேளையிலே சற்று நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து நமக்காக ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் கலங்காதீங்க, பயத்திற்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்கவே கொடுக்காதீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படாது. பக்கத்து வீட்டுல இருந்துட்டாங்க, அடுத்து நம்ம வீடுதான் அப்படின்லாம் நினைக்காது. அவங்க போவோம், உங்களை பாதுகாப்பு. ராமே சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவரை போல ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல நம்மேலே கரிசனை உள்ள தேவன், அவரை போல நம்மேல அக்கறை உள்ள தேவன், அவரை போல நம்மை கண்காணிக்கிற தேவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை நடத்துவோம். ஆனால் அநேக வேளைகளில நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தவறி விடுகிறதுனாலே தான் பலவிதமான சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை நெருக்குகிறது. அது நம்மை அமிழ்த்துகிறது, அதை நம்மை நசுக்கியே போட்டு விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அழியாதபடி, நாம் நிர்மூலமாகாதபடி இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை. அதற்கும் மேலாக அவர் கிருபைக்கு அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவரை தேடாம நம்ம விடக்கூடாது. அவரை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 1066வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 1066வது பக்கம் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. அங்கேயும் எங்கேயும் நோக்கி கூப்பிடாத, சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான நோக்கி கூப்பிடாத, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையிலே அவர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். இந்த நாட்களிலே செய்தித்தாளை திருப்பினீர்களானால் ஒரே மரண செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ரோட்டிலே சற்று நேரம் அப்படி நிற்பீர்களானால் சத்தம் கொடுத்துக் கொண்டு ஆம்புலன்ஸ் போக்கிலும் வரத்திலுமாய் இருக்கிறது. மருத்துவமனை வளாகங்களை நீங்க பார்ப்பீர்களானால் ஏராளமான மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறதை நம் கண்ணார காண முடிகிறது. இந்த ஆபத்து நிறைந்த, இந்த மரணம் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே நீங்கள் பிழைக்க வேண்டுமானால், நீங்கள் வாழ வேண்டுமானால் ஆண்டவரை தேடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது மிக அழகாக அவர் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், எப்பா உனக்கு சொல்றது என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க, இன்னைக்கு என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய வழக்கம், நமக்கு ஏதோ தேவை இருக்குமானால், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமானால், நாம் ஏதோ சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவதாக நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய அறிவினாலே
நம்மால் இயன்ற காரியங்களை முதலாவதாக நம்ம செய்வோம். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும், இவரை பார்த்தா நல்லா இருக்கும். இப்படி நம்முடைய மனுஷிகமாய் ஆண்டவரை காணாதபடி, ஆண்டவரை தேடாதபடி நம்முடைய முயற்சிகளிலே அநேக நேரங்களிலே பல காரியங்களை நாம் சாதிக்கும்படியாய் முயற்சிக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் முயற்சி ஆகிறது, சில காரியங்கள் முடிவதில்லை. ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுவீர்களானால் பிழைப்பீர். இந்த நாட்களிலே தேவனை தேட வேண்டியவர்கள் இன்னைக்கு வேற எதையோ நாம் தேடிக்கொண்டிருக்கிறதுனாலே ஆண்டவர் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாய் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை தேடு. இஸ்ரேல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னை தேடு. இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன், என்னையும் உள்ளே சேர்த்துக் கொள்ளுகிறேன். நீங்க ஆண்டவரை தேடுகிறோமா? நீங்க யாரை தேடுகிறோம்? பணத்தை தேடுகிறோம், சொந்த பந்தங்களை தேடுகிறோம், பலவிதமான காரியங்களை தேடுகிறோம். வாழ்க்கையிலே முன்னேற வேண்டிய காரியங்களை நாம் அப்படி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை நாம் என்ன செய்யறோம்? தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேட வேண்டிய ஒன்று, அதை விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்களை தேடி தேடி நாம் அழுத்து போகிறோம், டயர்டாயிருக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் மேல குறை சொல்லுது, ஆண்டவர் என்ன கண்டுக்கவே இல்லை, ஆண்டவர் என்ன பார்க்கவே இல்லை, என் குரலுக்கு பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவரை தேடு, ஆண்டவரை தேடு. அங்கே வசனம் அப்படிதான் சொல்லுது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அவர் அநேக காரியங்களை அங்க சொல்றாரு. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கு போகாதிருங்கள் என்று சொல்லி அநேக இந்தந்த காரியங்கள் எல்லாம் தேடாதீங்க. 6வது வசனத்துல சொல்லும் போது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். கடைசி நாட்களிலே நாம் தேட வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசுவை தேட வேண்டும். ஏங்க அவரை தேடணும்? அவர் என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவர் எல்லா இடங்களிலும், அவர் சர்வ வியாபி. எவ்விடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறவர். உங்க வீட்டிலேயே இருக்கிறாரு, பக்கத்து வீட்டுல அவரை நோக்கி பார்ப்பார்களானால் அங்கேயே இருக்கிறாரு, பக்கத்து ஊர்ல அங்கேயே இருக்கிறாரு, பக்கத்து நாட்டுல அங்கேயே இருக்கிறாரு. அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிற அவர் சர்வ வியாபி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சிலை இல்லைங்க, எங்க வச்சாங்களோ அங்கேயே தான் இருக்கும். அதனால்தான் சில வேலைகளை திருத்தருவா தூக்கிட்டு போறாங்க. ஆனா நம்முடைய தேவன் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில கூட, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாரு அங்க பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் தேட வேண்டியது என்ன தேடுப்பா. நீ இப்ப தேடிட்டு இருக்கிற பத்தியா என்ன தேடுற? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு மனைவி வேணும், நல்ல ஒரு புருஷன் வேணும், நல்ல பிள்ளைங்க வேணும், நல்ல ஒரு பதவி உயர்வு வேணும், நல்ல ஒரு வாகனம் வேணும், எல்லாம் தேவைதான். நீ அதையே தேடிக்கிட்டு இருக்கிறியே. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடு, முதலாவது என்னை தேடு. இன்றைக்கு நாம் தேடுகிற காரியங்கள் எவைகளாய் இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் எப்படி கொடுப்பாராம்? அங்க வசனம் சொல்லுது, கூட கொடுப்பார். இவைகளெல்லாம் உங்களுக்கு அவர் கூட கொடுப்பார், நீங்க கேட்காமலே கொடுப்பார். நம்ம கேட்டதையும் கொடுப்பார், நம்ம கேட்காததையும் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்லுவேன், அநேக நேரங்களில சில காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட, அதாவது நினைச்சிருப்போமே தவிர ஆண்டவர்கிட்ட சொல்லி கூட இருக்க மாட்டோம். ஆனா அந்த நினைச்ச காரியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தானா வந்து சேரும். ஆண்டவர் அற்புதமா கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு முறை வேர்கடலை வாங்கிட்டு வான்னு சொல்லி எங்க வீட்டுல சொன்னாங்க. மார்க்கெட்டுக்கு போனேன், வேர்கடலை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த மார்க்கெட்ல நான் தேடி தேடி பார்க்கிறேன், வேர்கடலையே இல்லை. சரி, என்னடா அது, அவங்க கேட்டாங்களே வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்க்கிறேன், ஒரு பையில அதிகமான, நிறைய சொல்ல முடியும், முழுவதுமாய் வேர்கடலை வீட்டு வாசல்ல நிற்குது. ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கணும்னு முயற்சி எடுத்தோம், ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கேன்டா நீ, அதனாலதான் அங்க கடையில் அங்க இல்லை. அநேக நேரத்துல இல்லாம போறதுனால ஆண்டவர் நம்ம மறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு இல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை தேடு. இந்த நாட்களிலே அதிகமாய் அவரை தேடுங்க. இனி வருகிற காலங்கள் எல்லாம் கடைசி காலங்கள். அவருடைய கடைசி காலத்திலே நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. நான் சின்ன பொழுதாய் இருக்கும் போது இந்த வார்த்தைகளை கேட்டேன். ஆனா என் கண் கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசி காலத்தின் விளிம்பிலே நாம் நெருங்கி விட்டோம். எப்பொழுது இயேசு வருவார் என்று நமக்கு தெரியவில்லை. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு தேட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஒவ்வொரு மனிதனும் தேட வேண்டிய தன்னுடைய வாழ்க்கைக்கு அதிமுக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரை தேட வேண்டிய. நீ உலக காரியங்களை தேடி 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 ஒருவேளை உன்னுடைய முடிவுக்கு நீ போவாயானால் உன்னுடைய நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? நீ ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடுவாயானால் உன் கண்களை மூடும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே கண்ணு திறப்பார். நீ எதை தேட போற? நீ தேடுகிற எதுவும் கூட வராது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. தெரியுமா உனக்கு? பணம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது.
உன் சொத்து சுகங்கள் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. ஆண்டவரை தேடு, அவர் உன்னை கைவிட மாட்டார். சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 34வது சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனா நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதை நான் காணவே. நம்ம திரிகிறதெல்லாம் எதுக்குங்க? நம்ம தேடுறதெல்லாம் எதுக்குங்க? இந்த வயிற்றுக்காக தான். நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், நல்லதுதான், நல்ல எண்ணம் தான். இது இங்க கொஞ்ச நாள் தான். மனுஷனுடைய ஆயுசு வேதம் சொல்லுகிறது 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அது 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆனா இப்போ ஆவரேஜா குறைஞ்சு போச்சு. 70 வருஷம்னா ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா ஆச்சரியமான ஒரு காரியம் தான். நம்ம சாப்பிடுற ஆகாரங்கள் அத்தனையும் சத்துள்ள ஆகாரங்களை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். ஆகவே காலை வேளையிலே ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை தேடுவோம். வேதத்தில் ஏராளமான வசனங்கள் ஆண்டவரை தேடுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் தேடும்பொழுது நம்ம அடிக்கடி சொல்லுகிற வசனம், இந்த ஜெபத்தின் நாட்களிலே சொல்லுகிற ஒரு வசனம், 2 நாளாகவும் 7:14 கூட நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 நாளாகவும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அத பாருங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, எங்க என்ன தேடணுங்க? அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என்ன தேடணுங்க? ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. அவரை தேடினீங்களா, அவருடைய முகத்தை தேடினீங்களா, உங்க முகம் பிரகாசிக்கும், உங்க தேசம் பிரகாசிக்கும், உங்க குடும்பம் பிரகாசிக்கும். ஆண்டவரை தேடு, ஆண்டவரை தேடு. மற்றவர்களை வைத்து விடுங்க, அது தானா வரும். நீங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ எங்க போனாலும் உன்னை விடாது. நன்மையும் கிருபையும் என்ன செய்யுங்க? உங்க கூடவே வரும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருப்பார். ஆனால் நன்மையும் கிருபையும் உங்க பின்னால வந்துகிட்டே இருக்கும். அது பாடி அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுவாயானால் நீ கண்டடைவான். அங்க வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கப்பா. தேடினீங்களா அவரை கண்டுபிடிச்சிடலாம். மத்தேயு 7:7 நம்ம வாசிக்கலாம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. நாங்க தேடிந்தாங்க இருக்கிறோம், அவர் முகத்தை பார்க்க முடியல. அப்படியா? வசனம் சொல்லுது. எப்படி தேடுறீங்க? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்ப எப்படி தேடுறீங்க? உங்க பாவத்தோடு, உங்க அக்கிரமத்தோடு, உங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களோடு அவரை தேடினா அவரை பார்க்க முடியாது. முதல்ல அதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாகி கொண்டு அவரை தேடுவீர்களானால் அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உங்களுக்கு தென்படுவார், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். வாழ்க்கையில பரிசுத்தம் மிக முக்கியமான காரியம். ஆண்டவரை தேடு. தேடினால் அவர் என்ன செய்வாராம்?
கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து, அவரை உத்தம இருதயத்தோடும், அவரை உத்தம இருதயத்தோடும், உற்சாக மனதோடும் சேவி, உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு அவர் தென்படுவார். நீ தேடினால் அவருக்கு உனக்கு தென்படுவார். சங்கீதம் 27:8 நம்ம இப்படியாய் வாசிக்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்கல்ல, சொல்றான் ஆண்டவரே உம்முடைய முகத்தையே தேடுவேன். அல்லேலூயா. எப்படி? என்னை தேடுங்கள் என்று சொன்னீங்களப்பா, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். 105ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் என்ன செய்யுமா? மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். டெய்லி தேடுங்க, எப்பொழுதும் தேடுங்க. நம்ம எப்ப தேடுறோம்? பிரச்சனை வந்துட்டா தேடுவோம், கஷ்டம் வந்துட்டா தேடுவோம், கவலை வந்துட்டா தேடுவோம், நெருக்கங்கள் வந்துட்டா தேடுவோம். கர்த்தரை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. 14:2 வாசிக்கலாம். சங்கீதம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க, நீங்க தேடுறீங்களா இல்லையான்னு. எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா பார்க்கிறாரு. என் மகன் என்ன தேடுறானா, என் மகள் என்ன தேடுறாளா? யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகினும் இல்லை. எல்லாரும் போறாங்க, அதனால நானும் போறேன்னு போயிடாத. அவங்க போகட்டும், நீ கர்த்தரை தேடு. இப்படி அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எசையா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எப்பெல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு நான் சொல்ற ஒரு 4 குறிப்புகளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை தேடணும். இந்த நாட்களிலே இந்த கொரோனா வியாதி 2ஆம் அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. 3வது அலையும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதற்கு இடையில கரும் பூஞ்சை என்று சொல்லக்கூடிய இன்னொரு தொற்று பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. உலகத்திலே எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாத மக்களும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் மரணத்தை சந்திப்போமானால் அது நமக்கு ஆதாயம், அது நமக்கு சந்தோஷம், அது நமக்கு மகிழ்ச்சி. ஆனா உலகத்து மக்களை பார்க்கும் பொழுது வேதனைப்பட வேண்டிய ஒரு காலம். ஏன்னு சொன்னா அவங்க இயேசு இல்லாம சாகிறாங்க. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னாரே. இன்னைக்கு இயேசு இல்லாமல்
ஏராளமான மக்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு மிக வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. மரணம் என்பது கொடியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம், அது ப்ரமோஷன், எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த மனுஷிகமா நம்ம பார்க்கும்போது அந்த பிரிவு என்பது மிகுந்த வேதனை உள்ளது, மிகுந்த துக்கம் உள்ளது. அருமையான தேவச்சனமே, நாம் இன்னும் எத்தனை நாள் வாழப்போகிறோம் தெரியாது. தேவனை தேடினால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வோம். உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நாம் தேடிக்கொண்டு தேவனை விட்டுவிட்டால் நம்முடைய வழி வேறு வழியாய் போய்விடும். காலங்களிலே கர்த்தர் உங்க மேல நோக்கமாய் இருக்கிறதுனால, உங்களை நேசிக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். ஏன் சொன்னா, இந்த உலகத்துல இந்த சரீரம் மரணம் அடைந்து விடும். நம்முடைய ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனை நாம் நம்ப வேண்டும், தேவனை நாம் தேட வேண்டும். ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை சொல்லுகிறேன். ஆமோஸ் எழுதின புத்தகம், நம்ம வாசித்த புத்தகத்திலேயே நம்ம வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். முதலாவது என்ன தேடணும்? நம்ம ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுங்கள், வேற எதையும் தேடாதீங்க. இப்ப அதுக்குரிய காலமும் அல்ல. இப்போ எதை தேடணும்னு சொன்னா, ஆண்டவரை தேடுறதுதான் இப்ப சரியான நேரம், கடைசி நேரம், கடைசி காலகட்டம். அதனால தயவு செஞ்சு தேவச்சனங்களே, முதலாவது நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரை தேடு, ஆண்டவரை தேடு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தேடுங்க. வேற வழி இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, என்னையும் தேடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியெல்லாம் சொல்லல. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும், வேற வழியே கிடையாதுங்க. இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த வழியில போனா அங்க போலாம், இந்த வழியில போனா இங்க போலாம், பல மார்க்கங்கள் உண்டு என்று சொல்லி தேற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இல்ல, ஒரே ஒரு வழிதான், ஆண்டவர் இயேசுதான். இந்த இயேசுவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் பங்காளியாய் மாறிவிடுகிறான். காலை வேளையிலே முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவனை தேட, என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை தேடுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, என்ன தேடிக்கிட்டு இருக்க? நீ வேலை தேடுறியா? ஆண்டவர் வேலை கொடுப்பார். நீ ஆண்டவரை தேடு. நீ வேற எந்த மேனேஜரையோ எந்த டைரக்டரையோ போய், எந்த அமைச்சரையோ போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவரை தேடு. எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் தான். நீ அவரை தேடினா உனக்கு வேலை தேடி வரும். வேற என்ன வேணும்? என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவரை தேடு. முதல்ல எல்லாத்தையும் தூக்கி போடு. ஆண்டவர் சொன்னார், என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக நான் பார்க்கிற ஒரு காரியம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தை எப்படி தேடணுமா? நித்தமும். அப்படின்னா டெய்லி தேடுங்க. நிறைய பேர் எப்போ தேடுறாங்கன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை தேடுவாங்க. பைபிள் தூசி தட்டி வருவாங்க, அதுக்கப்புறம் அதோட போவாங்க, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அது தேடுறது இல்லை, அது ஒரு பாரம்பரியம், அது ஒரு சடங்காச்சாரம். நீ தினமும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ ஆண்டவரை தேடுகிறாயா? நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. டெய்லி தேடுங்கள். தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது
அவன் 3 வேளை என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான், தேவனை தேடினான். ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார் பாத்தீங்கல்ல? மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமத்தியனாக அவனை கண்டான். அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் இருந்துச்சு. அரசாங்க சட்டம் போட்ட பிறகும், தனக்கு எதிராய் தீர்மானங்கள் நிறைவேற்றின பிறகும் தானியேல் என்ன செஞ்சான்? ஒளிஞ்சிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணல, குகையில போயிட்டு ஜெபம் பண்ணல, மறைஞ்சு ஜெபம் பண்ணல, அண்டர் கிரவுண்ட்ல பண்ணல. பலகணிகள் திறந்திருக்க மீண்டும் தான் செய்து வந்தபடியே அங்கே போயிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ண. இன்னைக்கு லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம். அப்படியா இருக்கீங்க? சந்தோஷமா? அது கண்ணீர் வடிக்கும். சரி, போக முடியலையேன்னா அட்லீஸ்ட் அடுத்து என்ன செய்யுது, எப்படி பண்றது? இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லா திருச்சபைகளும் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதையாவது பார்க்க முடியுதா? நம்முடைய ஆராதனை காலை 6 மணிக்கு, அதே 6 மணிக்கு ஒளிபரப்பு போறோம். எத்தனை பேர் 6 மணிக்கு பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சொற்ப மக்கள் தான். பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். இப்படி தேடினா எப்படிங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்? எப்படி உங்களை பிழைக்க வைப்பாரு? அங்க போனா தானே 6 மணிக்கு, இங்க வீட்டுல தானே இருக்கோம், நல்லா தூங்குவோம். நம்ம எப்ப எந்திரிக்கிறோமோ அப்ப எடுத்து பாத்துக்கலாம். அது முழுசா பாக்குறீங்களா தெரியல. எனக்காக செய்யாதீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லை. கர்த்தர் தான் படி அளக்கிறவர், கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறவர், கர்த்தர் தான் நம்மை போஷிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு முன்பதாக நம்ம நடிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை, நம்முடைய தோற்றங்களை அறிந்த தெய்வம். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி தேடுறோம்? மனுஷனுக்காக எதையும் செய்யாதீங்க. இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு ஏராளமான கூட்டம் உண்டு. அப்படி செய்யவே செய்யாதீங்க, ஒருபோதும் அதை செய்யாதீங்க. தேவனை பிரியப்படுத்து, தேவனை பிரியப்படுத்து. இன்னைக்கு தேவனை வேதனைப்படுத்திட்டு மனுஷனை பிரியப்படுத்திட்டு இருக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. தேவன் அதுல பிரியப்படுவாரா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. தேவன் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகிறவர் அவர். முதலாவதாக என்னை தேடுங்கள் என்று சொன்னாரு. இரண்டாவதாக இங்க நம்ம பார்க்கிறோம், நித்தமும் அவரை தேடுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமம் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது, அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய், அவரை கண்டடைவாய். எப்படி தேடணுங்க? யாரை தேடணும்னு பார்த்தோம், எப்போ தேடணும்னு பார்த்தோம், எப்படி தேடணும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? உன் முழு பலத்தோடும், அப்புறம் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், ஃபுல்லா 100% ஆண்டவரை தேடுங்க. அங்க ஒரு கால், இங்க ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டு வைப்போம்பா, இங்கேயும் அப்ளிகேஷன் போட்டு வைப்போம்பா, அந்த இதெல்லாம் வேணாம். தேடனா ஒழுங்கா தேடு, இல்லைன்னா போயிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தேடணும். நம்ம அறகுறையா செய்வோம்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் சொல்றாரு முழு இருதயத்தோடு சொல்றாரு ஒரு முறை, இரண்டாவது சொல்றாரு முழு பலத்தோடு, அடுத்து என்ன சொல்றாரு? முழு ஆத்மாவோடு. அந்த ஒரு முழுமை காணப்பட, வேற எதன் மேல சந்தேகம் வேண்டாம், வேற எதன் மேல நம்பிக்கை வேண்டாம். இது கிடைக்கலனா அதெல்லாம் வேண்டாம். இது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், ஆண்டவர் செஞ்சாலும் செய்யாட்டாலும், நான் அவரை தான் தேடுவேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு
அவரை தேடி பாருங்கள். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையான தேவச்சனமே, முழு சத்தம் எல்லாத்தையும் முழுமையா பண்ணுங்க. முழு பலத்தோடு செய்யும், முழு இருதயத்தோடு செய்யும், முழு ஆத்மாவோடு செய்யும். ஆண்டவரை தேடி. எசையாவுல சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, உங்க வாய்கள் என்ன துதிக்குது, ஆனா உங்க இருதயமோ எங்கேயோ இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எதையோ சிந்திச்சுக்கிட்டு இங்க வெளி வேஷத்துக்கு சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் போட்டு இருக்காத. உள்ளத்துல இருந்து வரட்டும். உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாயில வரணும். அதுதான் ஒரு செய்கையாய் மாறணும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஆவி ஆத்மா சரீரத்திலே முழு மனதோடு என்னை தேடுங்கள் என்று சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை தேடு. ஆண்டவரை தேட 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 உனக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை தேட தேட உன் வியாதி போய் கொண்டிருக்கும். ஆண்டவரை தேட தேட உனக்கு ஒரு புது பலன் உண்டாகும். ஆண்டவரை நீ தேட தேட உன்னை தேடி பதவி உயர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை தகுதி இல்லாம இருக்கலாம். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறவர் தான் தேவன். கிருபையை கொடுப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை பாதுகாப்பார். ஆண்டவரை தேடு. நான்காவதாக இன்னொரு வசனத்தை சொல்றேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். நீ ஆண்டவரை நேசிச்சினா அவர் உன்னை நேசிப்பாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார்கள். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில முதல் மணி நேரத்தில் மத்திய 6:33 நம்ம வாசிக்கிறது போல அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவருக்கு கொடுங்க. அதிகாலை எழுந்ததும், நீங்க எழுந்ததும் என்ன செய்யணும்? யாரை தேடுறோம்? என்னத்தை தேடுறோம்? அதிகாலையில் என்னை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இத்தனை அருமையாய் நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னை தேடுங்கள் என்று சொல்லி. இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனை தேடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார், நம்மை விளைக்கும்படி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். காலை வேளையிலே மற்ற காரியங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ நல்ல ஆண்டவரை தேடுவதற்கு நல்ல நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போன லாக்டவுன்ல போன 20 மார்ச் மாதத்துல இந்த கொரோனா வியாதி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. அப்போ உள்ள வந்ததும் அது நமக்கு புதிதாக இருந்ததுனால எல்லாரும் பயபக்தியோடு தேவனை தேடினாங்க. பயந்து போய், உயிருக்கு பயந்து போய் தேவனை தேடினாங்க. நம்ம பிரதம மந்திரி சொன்னாரு, கொரோனாவோட வாழ பழகுன்னு சொன்னாரு. அதனால எல்லாம் பழகிட்டாங்க. அதனால தேவனை தேடுறதை என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே மறந்து போயிட்டாங்க. அது கொரோனா தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிர்விசாரமாய் தேடிக்கொண்டிருந்தவர்கள் கூட, ஆண்டவரை அக்கறையோடு கரிசனையோடு தேடினவர்கள் கூட ஆண்டவரை தேடாதபடி விட்டு விட்டாங்க. இப்ப இன்னும் கடுமையா வந்திருக்குது. இந்த முறையும் மனம் திரும்பல, இந்த முறையும் நீ ஆண்டவரை தேடலன்னு சொன்னா அடுத்த முறை உனக்கு நேராய் கடந்து வரும். ஜாக்கிரதையாய், ஜாக்கிரதையா. உங்க பயமுறுத்த சொல்லல, ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை பரலோகத்திலிருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராங்க. அவருக்கு இன்னும் வேலை வெட்டி இல்லையா? நீ தேடுறியான்னு பாக்குறாருன்னா அப்ப அது எவ்வளவு முக்கியம். அதை செய்யுமா? நம்ம வேலைக்கு போல, இப்போ வீட்டுல தான் இருக்கிறோம். எதை தேடுறோம்? யாரை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை தேடுங்க. அருமையான தேவஜனமே, கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். கடைசி காலம், நாளைக்கு நம்ம இருப்போமோன்னு நம்பிக்கை இல்லை. மரணம் மிக சமீபத்திலே இருக்கிறது. தேவனை தேடுவோமானால் நீங்க பிழைப்பீர்கள். தேவனை தேடுவீர்களானால் உங்களை அவர் பாதுகாப்பார்.
தேவனை தேடுவீர்களானால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுவீர்களானால் உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த நாட்களிலே ஒருவேளை வருமானம் இல்லாமல் இருக்கிறது, சுகம் இல்லாமல் இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, பலவித வேதனைகளினாலே நிறைந்திருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தரை தேடாதீங்க. அவரை தேட 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 உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாம் விலகி போகும். தேவன் உங்களை பலப்படுத்துவார், தேவன் உங்களை சக்திப்படுத்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை போஷிப்பார், தேவன் உங்களை சுகமாக்குவார், தேவன் உங்களை பிழைப்பூட்டுவார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே காலங்களிலே உங்களை நோக்கி பார்க்கிறோம். என்னை தேடுங்கள் என்று சொன்னீங்கப்பா, உண்மையே தேடுவேன். சங்கீதக்காரன் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல என்ன தேடுங்க, நம்ம உண்மையே தேடுவோம் ஆண்டவரே. அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேடுங்கள்னு சொன்னீங்கப்பா, நாங்க உண்மையே தேடுவோம் ஆண்டவரே, நாங்க உண்மையே தேடுவோம் ஆண்டவரே. என்னை பிழைக்கும், என்னை பிழைக்க வை. கொரோனாவினாலே நான் வேதனைப்படுவேன், பயமா இருக்கு, நான் மீண்டும் திரும்ப வருவேனோ என்ற ஒரு பயம் என்னை ஆளுகை செய்து கொண்டது. நீ யாராயிருந்தால் ஆண்டவர் ஆண்டவர் நீ பிழைப்பார், நீ பிழைப்பார். அவர் நீ அவரை தேடுபடிக்காகவே இதை அனுபவித்திருக்கிறார். தேடு, பயப்படாது. உன்னை வாழவே, உன்னை சுகமாக்குவார். மீண்டும் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனோடு எழும்பி வருவார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானார். காலங்களில் ஆண்டவரை நோக்கி எதை குறித்து பயப்படாது. சிங்க குட்டிகள் காட்சடைத்து பட்டினியாய் கிடக்கும். வசனத்தை சொல்லுங்க, அறிக்கை எடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீ கர்த்தரை தேடுற ஆளா இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த பஞ்ச காலத்துல ஸ்பெஷலா ஒண்ணு போச்சுப்பா, வர வேண்டிய வருமானத்தை காட்டிலும் அதிகமாய் உனக்கு கொடுப்பார். விசுவாசி, நம்பு. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய், அவரை தேடுவோம், அவரை நோக்கி பார்ப்போமா? இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கர்த்தர் நன்மையான நேரத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல். ஆண்டவரை நல்ல தேடுங்க, குடும்பமா உட்கார்ந்து தேடுங்க, சின்ன பிள்ளைகள் தேடுங்க, வாலிபர்கள் தேடுங்க, செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க, ஆண்டவரை தேடுங்க. வாழ்வுக்கு தேவையான காரியங்கள் பாருங்க. வீண் கதைகளை பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க, கர்த்தரை தேடுங்க. ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உண்மை தேடும், ஆண்டவரே உண்மையே தேடுவேன், ஆண்டவரே நித்தமும் தேடுவேன், ஆண்டவரே அதிகாலையில தேடுவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்து. பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளை காய்வு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தேடுங்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆமாண்டவரே, உம்மை தேட அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே அது கிரியை செய்ய 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். உம்மை தேட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் நீ போடுகிறார். அது அவர்களுக்குள்ளே அது கிரியை செய்யணும். நீ தேடட்டும், பிழைப்பதற்கான வழியை அவர்கள் உண்டாக்கி கொள்ளட்டும். நீ வழி வைத்திருக்க
ஆண்டவரே அந்த வழியை பின்பற்ற உதவி செய்யும். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். அவருடைய துக்கங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் எடுத்து அப்புறப்படுத்துகிறேன், வெளியேற்றுகிறேன். அதற்கு மாறாக அவருடைய இருதயத்திலே, அவருடைய உள்ளத்திலே, அவருடைய வீட்டிலே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்திருக்கும். எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதா, ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்துகிறார். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தேட உதவி செய்யும், என் வார்த்தைப்படி நடக்க உதவி செய்யும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீங்க இல்லாம நாங்க இல்லை. உடைய தயவும், உடைய கிருபையும், உடைய பிரசன்னமும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்லதா. ஆமென். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனோடு, மனுஷியோடு, பிள்ளைகளோடு, ஆண்டவருடைய குடும்பத்தாரோடு, அவங்க பகுதியோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க பிழைத்திருப்பீங்க. சொல்லுங்க, நான் பிழைச்சிருப்பேன். சொல்லுங்க, வாயில திறந்து. நீங்க பிழைச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென்.